10ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி 1.1 7வது கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. 2 சப்டிவிஷன் சம் கொடுத்துருக்காங்க. முதல்ல உள்ளது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் ஏ இன்டர்செக்ஷன் சி ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ரெண்டாவது வந்து ஏ கிராஸ் சி ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ரெண்டையும் சமமானி ப்ரூவ் பண்ணணும். 7வது கணக்கு தீர்வு பார்க்கலாம். ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். 8ஐ விட குறைவான இயல் எண்கள்னால் 1ல் இருந்து ஆரம்பிக்கும். அதனால் 8ஐ விட குறைவான இயல் எண்கள் எழுதிக்கிறோம். 1 2 3 4 5 6 7. பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். குறைவான பகா எண்கள் என்பது பகா எண்கள்னால் உங்களுக்கு தெரியும், அதே நம்பரால் வகுக்கும், அப்புறம் 1ஆல் வகுக்கும். மற்ற எந்த நம்பராலையுமே வகுப்படாது. அது என்ன நம்பர்? 8ஐ விட குறைவான பகா எண்கள் வந்து 2 3 5 7. சி என்பது இரட்டை பகா எண்கள். இதில் இரட்டை பகா எண்கள் 2 மட்டும்தான் இரட்டை பகா எண்கள். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏக்கும் பிக்கும் பொதுவாக என்ன இருக்குது? 2 3 5 7. ஏக்கும் பிக்கும் இந்த 2 3 5 7 இது எல்லாமே 7 இருக்குது. மற்றது அப்போது இந்த 4 நம்பர் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? 2 3 5 7. கிராஸ் சிங்கிறது 2. இதை எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 2, 2, அப்புறம் 3, 2, 5, 2, 7, 2. ஒவ்வொரு உறுப்பையும் முதல்ல ஏல உள்ள முதல் உறுப்பை கூட இதை விட ஜோடி சேர்ப்போம். சரிங்களா? அப்போது 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதை வந்து நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது சமன்பாடு 2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் 2க்கும் பொதுவானதை கண்டுபிடிச்சி அது சமன்பாடு 2 வந்தால் இதே மாதிரி விடை வருதான்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஏ எழுதிக்கிட்டேன், கிராஸ் சி எழுதிக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு உறுப்பு கூடையும் அதை ஜோடி சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, அடுத்து 6, 2, 7, 2. இதான் என்னது? ஏ கிராஸ் சி. சரிங்களா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி அடுத்தது பி கிராஸ் சி கண்டுபிடிக்கும். பி என்னது? 2 3 5 7. சி வந்து 2. இப்போ இதை கிராஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு 2 கூட 2 ஜோடி சேர்க்குறோம், அப்புறம் 3 கூட 2 ஜோடி சேர்க்குறோம், 7 கூட 2 ஜோடி சேர்க்குறோம், 5 கூட 2 ஜோடி சேர்க்குறோம். சரிங்களா? அப்போ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இனிமேல் இதுக்கு என்னது? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இந்த 2க்கும் பொதுவானது என்னது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போது ஏ கிராஸ் சி நம்ம இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? பி கிராஸ் சி இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏ கிராஸ் சி இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பி கிராஸ் சி இது கண்டுபிடிச்சிருக்கோம். 2க்கும் பொதுவானது என்ன இருக்குது? இங்கே 2, 2 இருக்குது, இங்கேயும் 2, 2 இருக்குது, இங்கே 3, 2 இருக்குது, இங்கே 3, 2 இருக்குது, 5, 2 இருக்குது, 5, 2 இருக்குது, 7, 2 இருக்குது, 7, 2 இருக்குது. அப்போ 2க்கும் பொதுவானது என்னது? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ இதை வந்து நம்ம சமன்பாடு 2ன்னு வச்சுருக்கோம். இப்போ சமன்பாடு 1 பார்த்திங்கன்னா அதே தான் வருது. 2, 2, 3, 2, 5, 2. அப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 சமமாக வருது. சமன்பாடு 1 மற்றும் 2லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி சமம் என சரிபார்க்கப்பட்டது. அடுத்தது 2வது சம் பார்க்கலாம். 2வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி மைனஸ் சி. அடுத்தது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணோம். பி மைனஸ் சி கண்டுபிடிக்கும். சரிங்களா? பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 2 3 5 7. சரிங்களா? மைனஸ் சி வந்து 2. பி மைனஸ் சினா பியில் இருக்கணும், ஆனால் சியில் இருக்கக்கூடாது. பியில் இருக்கணும், ஆனால் சியில் இருக்கக்கூடாது. அது என்னெல்லாம் நம்மளுக்கு? சியில் இல்லாதது என்னது? 2 இருக்குது. அப்போ சியில் இருக்கக்கூடாது. பியில் இருக்கணும், ஆனால் சியில் இருக்கக்கூடாது. அது என்னது? அப்போ 2 விட்டுட்டு 3 5 7.
இப்போ பியில் இருக்குதுங்களா, ஆனால் சியில் இல்லை. சியில் இந்த 3 5 7 இல்லைங்களா, அதனால் இதுதான் சரி பி மைனஸ் சி. சரிங்களா, இங்கே பின்னு எழுதிக்கிடாதீங்க, பி மைனஸ் சின்னு எழுதிக்கிடுங்க. சரிங்களா, பி மைனஸ் சி வந்து எழுதியிருக்கோம். 3 5 7. அடுத்தது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஏ வந்து என்னது 1 2 3 4 5 6 7 மைனஸ் பி. பி மைனஸ் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 5 7. இப்போது இதை நம்ம கிராஸ் பண்ணால் இது கிராஸ் ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு 1, 3 1, 5 1, 7. அடுத்தது 2, 3 2, 5 2, 7. அடுத்தது 3, 3 3, 5 3. அப்படியே இதை ஒன்று விட இங்கே நம்ம ஜோடி சேர்க்க போகிறோம். சரிங்களா, எழுதிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 1, 3 1, 5 1, 7. அடுத்தது 2, 3 2, 5 2, 7. அடுத்தது வந்து 3, 3 3, 5 3, 7. அடுத்தது வந்து 4, 3 4, 5 4, 7. அடுத்தது 5, 3 5, 5 5, 7. அடுத்தது 6, 3 6, 5 6, 7. அடுத்தது வந்து சாரி இங்கே ப்ராக்கெட் போடக்கூடாது. 7, 3 7, 5 7, 7. சரிங்களா, இதுதான் என்னது ஏ கிராஸ் பி மைனஸ் சி. இதை வந்து நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுருக்கோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஏ என்னது 1 2 3 4 5 6 7. பி என்னது கிராஸ் பி வந்து 3 5 7. இப்போ இதை ஒன்றையும் நம்ம ஜோடி சேர்க்குறோம். அதே மாதிரி தான் 1, 3 1, 5 பி மைனஸ் சி தான். பி வந்து 2, 3 2, 3 4 5 7. அப்போ இது ஜோடி சேர்க்குறோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1, 2 1, 3 1, 5 1, 7. அடுத்தது 2, 2 2, 3 2, 5 2, 7. அடுத்தது இந்த 3 வச்சு 3, 2 3, 3 3, 5 3, 7 எழுதுகிறோம். அடுத்தது 4, வச்சு 4, 3 2 4, 3 4, 5 4, 7 4, 2 4, 3 4, 5 4, 7. அடுத்தது 5 வச்சு எழுதுகிறோம். அப்போ 5, 2 5, 3 5, 5 5, 7. அடுத்தது வந்து 6, வச்சு 6, 2 6, 3 6, 5 6, 7. அடுத்தது 7 வச்சு எழுதுகிறோம். 7, 2 7, 3 7, 5 7, 7. சரிங்களா, இப்போ இது முடிஞ்சது. இதான் என்னது ஏ கிராஸ் பி. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்தது வந்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் சி என்னது, ஏ வந்து 1 2 3 4 5 6 7. சி வந்து கிராஸ் சி வந்து என்னது 2. அப்போது இதே மாதிரி இந்த 2 கூட ஒவ்வொரு உறுப்பையும் கொண்டு நம்ம ஜோடி சேர்க்குறோம். அப்போது 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. இது ஏ கிராஸ் பி. அப்போ இங்கே ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பியிலேருந்து ஏ கிராஸ் சியை நம்ம அதாவது ஏ கிராஸ் பியில் இருக்கணும், ஏ கிராஸ் சியில் இருக்கக்கூடாது. ஏ கிராஸ் சியில் என்னது இருக்குது, 1, 2 2, 2 3, 2 அது இல்லை. இதில் ஏ கிராஸ் பியில் இருக்கணும், ஆனால் ஏ கிராஸ் சியில் இருக்கக்கூடாது. அப்போ அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம எழுத போகிறோம். சரிங்களா, 1, 2 எழுதக்கூடாது, 2, 2 எழுதக்கூடாது. சரிங்களா, அப்போ நம்ம என்னெல்லாம் எழுதலாம், 1, 3
ஏ கிராஸ் பியில் இருக்கணும், ஏ கிராஸ் சியில் இந்த இருக்கக்கூடாது. அப்போ ஏ கிராஸ் சியில் இல்லாதெல்லாம் எழுதணும். 1,3 1,5 1,7 சரிங்களா. அப்புறம் 2,3 2,5 2,7 அடுத்தது 3,3 3,5 3,7 அடுத்தது 4,3 4,5 4,7 அடுத்தது 5,3 5,5 5,7 அடுத்தது 6,3 6,5 6,7 அடுத்தது 7,3 7,5 7,7 சரிங்களா. இதை வந்து நம்ம சமன்பாடு 2ன்னு வச்சுருக்கோம். இப்போ இதான் சமன்பாடு 2, இது வந்து சமன்பாடு 1. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து A கிராஸ் B மைனஸ் C கோட்டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C சமம் என சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.